உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாகுப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் ஆம்பூர் கிராமிய காவல் உதவி ஆய்வாளர் ஐயனார் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். இதில் மாதனூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சுவாமி, அணைக்கட்டு வடக்கு அகரம் மதன்குமார், இளைஞரணி ஒன்றிய செயலாளர் மகிமைதாஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் ஒன்றிய அமைப்பாளர் வடகரி ஆறுமுகம், பெரியாம்குப்பம் கிளை பொறுப்பாளர்கள் சஞ்சய், சிலம்பரசன், சத்யமூர்த்தி, மணிகண்டன், கோவிந்தராஜ், பழனி, சென்னை சேர்ந்த கான்ட்ராக்டர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு அருகே தமிழ்வேந்தன் நினைவேந்தல் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கலைமோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை செயலாளர் சொக்கலிங்கம், தலித், ராமநாதன், மூவி சக்திவேல், நித்யா, மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன், மகளிரணி மாவட்ட செயலாளர் சுசி வேல்முருகன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கிருஷ்ணா, மாநகர செயலாளர் சசி, குறிஞ்சிப்பாடி மாவட்ட செயலாளர் இள திருமேனி, குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட துணை செயலாளர் புருஷோத், முற்போக்கு மாணவரணி துணை செயலாளர் ஸ்ரீதர், செயற்குழு உறுப்பினர் ராஜி, மாவட்ட துணை அமைப்பாளர் சங்கர்தாஸ், ஜெயக்குமார், துரை செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் பணக்குடி ஊராட்சி சன்னமங்கலம் சேவ பாரதி கிராமத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தை கட்சியில் இணையும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி 50 குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி துணை செயலாளர் நாகூர் புரட்சி கார்த்திக், வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சுபாஷ் அம்பேத்கர், சன்னமங்கல முகாம் பொறுப்பாளர் விக்கி, சமூக ஊடக மைய அமைப்பாளர் திருமா தமிழ், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேந்திரகுமார், செய்தி தொடர்பாளர் கண்ணையன், மாவட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி, நாகூர் சுபா, செல்லூர் சுரேஷ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் நாகூர் நித்யா, நெத்தி அரவிந்த், மூவேந்தர் முட்டம் மகேந்திரன், நரேஷ், சன்னமங்கல முத்து, முருகவேல், மார்டின், பாரதி வளவன், ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் பகுதியில் பட்டுக்கோட்டை தொகுதி விசிக மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர்கள் நாகேந்திரன், முதல்சேரி மதி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாஸ்கர், பொறுப்பாளர் அதிரி உபயா, நமீம், ஜமால் முகமது, சமூக ஆர்வலர் ஜமால் முகமது, மாவட்ட நிர்வாக குழு மகேந்திரன், நகர செயலாளர் பன்னீர்செல்வம், விமல் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் அரசவங்காடு நெடுஞ்சாலை பகுதியில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை ஓரத்தில் 60 ஆண்டுகளாக உள்ள காங்கிரீட் மாடி வீட்டை தனிநபர் வழக்கு தொடர்ந்ததன் பேரில் நீதிமன்றம் இடிக்க உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருவாரூர் நெடுஞ்சாலை துறையினர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்க முற்பட்டனர். இதனால் வீட்டில் குடியிருந்த கலையரசன் குடும்பத்தினர் அச்சமடைந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் கொரடாச்சேரி ஒன்றிய செயலாளர் செல்வம்,
நன்னிலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மயிலையன் ஆகியோர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்றும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் வருவாய்த்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தற்காலிகமாக அரவஞ்சாடு பஞ்சாயத்து அலுவலகத்தில் தங்க வைப்பதாகவும் நன்னலம் தாலுகாவில் குடிமனை மற்றும் பட்டாவுடன் வீடு கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதாக திருவாரூர் குடவாசல் வட்டாட்சியர்கள் உறுதியளித்தனர். அதன்படி நெடுஞ்சாலைத்துறை இடையூறாக உள்ள வீட்டை இடிக்க சம்மதித்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. ஆதி திராவிட வகுப்பைச் சார்ந்த சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிய வீட்டில் குடியிருந்து வந்தவர்களை அந்த வீட்டுக்கு கரண்ட், மின்சார வசதி மற்றும் தண்ணீர் வசதி எல்லா வசதி பெற்றும் அரசு கொடுத்தும் இன்று அதிகாலையில் அரசு அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் அதிகாரிகளை கொண்டு அந்த வீட்டை இடிப்பதற்கு ஹைகோர்ட் உத்தரவு இருப்பது என்று காட்டி அவர்களை மிரட்டி வீட்டை காலி செய்வதாக முயற்சி செய்தார்கள். அதை கேள்விப்பட்டு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் செல்வன் அவர்கள் முன்னிலையில் நானும் அவரும் சேர்ந்து இந்த இடத்தை அப்புறப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்து பட்டா கொடுத்து அவர்கள் வீடு கட்டுவதற்கான ஆவணங்கள் செய்வதாக உறுதியளித்ததின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலையன், தொகுதி செயலாளர், நன்னிலம் சட்டமன்ற. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பாஸ்கர் மற்றும் துணை மாவட்ட செயலாளராக சுரேஷ் ஆகியோர் பொறுப்பேற்றுள்ள நிலையில் விசிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அம்பாசமுத்திரம் கௌதமரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக கல்லிடைக்குறிச்சியில் அம்பேத்கர் ஸ்தூபி, கௌதமபுரியில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். இதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சியுடன் இணைந்து தேர்தல் பணியாற்றுவது குறித்தும் விசிக பூத் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் களக்காடு சுந்தர், மண்டல இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை கரிசல் சுரேஷ், மாதவி, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வசந்தகுமார், மண்டல துணை செயலாளர் முத்து வளவன், முத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் விசிக முகாம் மறுசீரமைப்பு, புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு மற்றும் வாக்காளர் பூத் கமிட்டி நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாதர் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் மணியரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் மிசா கணேசன், செல்வா, அரசு, பூபாலன், முனேஸ்வரி, ரமேஷ், ராமச்சந்திரன், போஸ், பகுதி செயலாளர் ஐயாதுரை, பகுதி துணை செயலாளர் ராமதாஸ், வட்ட செயலாளர் தவசி, பாண்டியம்மாள், இரணியன், ஸ்ரீனி, அப்துல் ரகுமான், ரோஷ்கான், மண்டல துணை செயலாளர் தென்னலவன், பகுதி செயலாளர் ராசுகுட்டி, திருமா, தேவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,